வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர் எங்கள் பெருமைக்குரிய திரு சத்யநாராயணராஜ பாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண், மதிப்பெரும் முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் எங்கள் பணிவான வணக்கத்தை பதிவு செய்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தமிழ் ஆளுமைகள், தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் தலைமை செயலர், வாழும் வரலாறு பெருமைக்குரிய சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய காரைக்குடி மாவட்ட ஆளுநர் பெருமைக்குரிய அழகராஜா ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முந்தைய நிகழ்வின் பொழிவாளராக சிறப்பாக பொழிவாற்றிய வரதராஜன் ஐயா அவர்களையும், இணைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் ஆளுமைகளையும் பணிவோடு வரவேற்று மகிழ்கிறேன். இந்த கவி அரங்கம் திருக்குறள் அதிகாரம் அன்புடைமை. இந்த கவியரங்கில் கவிபாட காத்திருக்கக்கூடிய கவிப்பெருமக்களாக கவிஞர் நளினி சுந்தரராஜன் அவர்கள், கவிஞர் பாலநேத்திரம் அவர்கள், கவிஞர் சிந்துஜா கணேஷ் அவர்கள், கவிஞர் உமா ராமலிங்கம் அவர்கள், கவிஞர் கவிதா பார்த்தசாரதி அவர்கள், கவிஞர் பரிமளாதேவி அவர்கள், கவிஞர் சுவர்ணதீபா அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் என் அன்பும் பாராட்டுகளும் வணக்கமும் சொல்லிக் கொள்கிறேன். கவியரங்க அடிப்படை விதிகளை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். உங்களுக்கான நேரம் 4 நிமிடங்கள். அவை வணக்கம், தமிழ் வணக்கம், தலைமை வணக்கம் உள்ளிட்ட கருத்துக்களை 1 நிமிடத்தில் முடித்துக்கொண்டு தங்களுடைய கவிதைக்கு நேராக செல்லவும். கவிதையை பொறுமையாக நிதானமாக கேட்பவர்கள் மனதில் உள்வாங்குமாறு வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக தலைமை கவியாக அன்புடைமை அதிகாரத்திற்கு எனது வரிகளை சமர்ப்பித்து இந்த கவியரங்கத்தை நாம் இனிதை தொடங்குவோம். 2 தலைப்புகளாக நான் பிரித்திருக்கிறேன். அன்பென்னும் ஆர்வம். அன்பினை தாழ் கொண்டு அடைத்திடவும் முடியாதே, வடிக்கின்ற கண்ணீரே அன்பினை காட்டிவிடும். அன்பில்லார் எல்லாமும் தனக்கே என்பாரே, அன்புடையார் தன்னுயிரும் பிறர்க்கே என்பாரே. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பது போலவாம் அன்போடு வாழ்கின்ற வாழ்க்கையதன் பயனாம். அன்பென்னும் ஆர்வமே அமைந்திங்கு வாழ்ந்தாலே அனைவரோடும் நட்புடன் வாழவே வைத்திடுமே. இவ்வுலகில் இன்பமாய் வாழ்ந்தவர் யாரெனில் அன்போடு இல்லறத்தில் வாழ்ந்தாரே ஆவாராம். அடுத்த தலைப்பாக நான் தலைப்பிட்டுக் கொண்டது அன்பே துணை. அறத்திற்கு மட்டுமே அன்பென்றும் துணை என்பார், மரத்திற்கும் அதுவேதான் துணை எனவே அறியாதார். எலும்பில்லா புழுவிங்கே வெயிலிலே காய்வது போல் அன்பில்லா உயிரையும் அறமதுதான் தாக்குமே. மனத்திலே அன்பின்றி வாழுகின்ற வாழ்க்கையது கருகிய பாலை மரம் துளிர்ப்பது போலாகும். உள் உறுப்பாம் அன்பதுவே இல்லாத மக்களுக்கு வெளி உறுப்பு எல்லாமும் இருந்தும் தான் என்ன பயன்? அன்பு கொண்ட உடம்பே உயிருள்ள உடம்பாகும், அன்பில்லா உடம்பு வெறும் தோல் போர்த்திய கூடாகும்.